யோ முத்தையா, தூக்கம் மூட்டையை நல்லா தூக்கம். ஏன்னா அவன் மறுமனை இப்படி தான் மூட்டை கட்ட போறான். தூக்குறதுக்கு வசதியா இருக்கும். நல்லா தூக்கி பழகிக்கிறோம். யோ மாப்பிள பட்டாசே, ஒரு பெரிய மனுஷன் என்ன பேசிருக்க? போறியா மீசையை பிடுங்க வா. என்னையா பாக்குற? என்ன பாக்குற? இன்னைக்கு காலையில விட மருமகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்கிறாம என் மாமை வீட்டுக்குள்ளேயே வந்து என் மாமையாலே அடிச்சு போயிட்டான் அவன் மருமகன். இனி என் மாமையை சும்மா இருக்க மாட்டான். அடுத்து ராமநாதபுரத்தில் விழுக போற பெரிய கொலை உன் மருமகன் கொலை தான். இன்னி நீயும் சரி உன் குடும்பமும் சரி அரச நாட்டுக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. எழுதி வச்சுக்க, உன்னையும் வெட்டுவோம், உன் குடும்பத்தையும் வெட்டுவோம். உன்னை கொல்ல விட மாட்டேன். என்ன போறேன்னா ஏன்ட்ட வர வேண்டியதானே? அதே மாமன்ட்ட போய் சொல்ற. இதுலயே மாமன் வர தூக்குவியா? உன்னையும் சரி மாமனையும் சரி கழுத்து அத்துட்டுறோம் பாத்துக்க. சாப்பிடுப்பா. என்னத்தை தான் சாப்பிட்றது? உன் புருஷன் ஊருக்கு நல்லது செய்கிறேன் ஊருக்கு நல்லது செய்கிறேன்னு சின்ன சின்ன அடிதடிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். நாமளும் ஒன்றும் சொல்ல முடியாமல் விட்டுவிட்டோம். இப்போ அது குண்ட ராமசாமியோட மருமகனை போட்டு அடிச்சிருக்காரு. அவன் மோசமானவன். பணத்துக்காக எதையும் செய்கிறான். பதவிக்குன்னு வெறி கொண்டு அலைகிறான். இப்படித்தான் ஏற்கனவே பதவி விஷயத்தில் நம்ம செம்ம நாட்டு செல்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டாங்க. அவன் தப்பான விஷயத்தையே சரியா செய்கிறவன். ஆனால் ஏமாப்பில் நல்லதை தான் செய்வார். ஊருக்கு தப்பா தெரியும். எது எப்படியோ என் புள்ள வாழ்க்கையில் அல்லாடுது. இதான் யார் போய் அவர்கிட்ட சொல்றது? ஏதாவது சொன்னா திண்டுக்கு முன்னா பேசுவார். உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு போடும்போது எதுவும் கேட்டுக்காது. சாப்பாட்டில் தான் மாலுக்கு ரோசம் வரும். இந்த மீசையை வெட்டி விடணும். என்ன வள்ளி, என்ன குழம்பு? பசி வைத்த கிள்ளுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தட்டு தாளம் போடுது? எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். என்னால உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தன் அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, அது பிரச்சனை இல்ல? நான் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்க அப்பா சொன்னானா? இந்த பாருங்க, எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்படித்தான். இவ்வளவு நாளா அப்படித்தானே பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக உனக்கு ரோசம் வந்துருச்சு. இந்த பார்பலனே, உன்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கேன், வெளியில் நடக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ள கேட்காதேன்னு. அதே மாதிரி தான் என்ன அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏல அவ கேட்காம வேற யாரு கேப்பா? அவதானே உன் பொண்டாட்டி. பொண்டாட்டினா வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, துவரை இல்லைன்னு சொல்லணும். எங்கே போகிறோம் எங்கே வரலாம் கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன பண்ணுவீங்க? என்ன அடி விழும். ஏயா, உமக்கு அடிக்க மட்டும்தான் தெரியுமா? அது தவிர எதுவுமே தெரியாதா? நீ வாட்டை வேணாலும் இப்போ அடிச்சுட்டு வந்துடுறீரு. போலீஸ்காரன் பொறுக்கி போய் இங்கே வந்து மிரட்டிட்டு போகிறான். நான் இருக்க கண்டு சரியா போச்சு. நான் இல்லாத நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கும் வந்து மிரட்டினா என்னையா பண்ணுவீரு? பெத்தவங்க மனசு துடிக்காது. இங்கே பாரு, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதுனால தான் பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிறேன். இல்லைன்னா என்னையா பண்ணுவ? நானும் பெரிய மனுஷன் பொறுமையா இருந்தா ரொம்ப தான் பேசுறீரு. என்ன பண்ணுவேன்? இருட்டா ஏதோ பொறுத்துக்கிட்டு இருக்காராம்ல, என்ன செய்யறான்னு பாப்போம். பொறுக்க வேணாம், பொங்கும். யோ நீ பொங்கியா நான் பாக்குறேன். ஏடி உங்க அப்பா பொங்க சொல்லு. இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சா இல்ல, தப்புன்னு தெரிஞ்சாலே அடிப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எதுக்கு மரியாதை தெரியாத ஆள்கிட்ட பேசாம இரு. யாரு மரியாதை தெரியாதவன்? உங்க அப்பா அப்படியே மரியாதையில ஊறி வளர்ந்தவன். இல்ல பேசாதீங்க. என்ன பழனி, ஆம்பளை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுறீங்க. சொல்லிட்டாரு கை நீட்டி அடிக்க போறீங்க. கும்பானன மாமே பொண்ணு இப்படி தள்ளி விட்டானே. போடா லூசு பேல. இத இப்படியாட சொல்லுவாங்க. இப்ப பாரு. ஏலே அரச நாட்டுக்காரனை செம்ம நாட்டுக்கார அடிச்சு விட்டான்டோ. அடிச்சு விட்டோம். ஏயா ஏன் ஊர்ல எம்எல்ஏ கேக்குற நீ? விடுடா. ஏன் முடி அடிக்க வந்தா பாத்துட்டு போடா. விடுடா. யார் வீட்டுல உட்கார்ந்து ஏன் வீட்டுல அண்டால பாக்குற நீ? நீ சொன்னா டேய். டேய். எம்எல்ஏ கேக்குற. உன்னை இந்தியா நீ. அம்மா. என்னடா சொல்றத கேக்குற? டேய். டேய். விடுயா. டேய்.
நீ அடிக்கணும், நான் வாங்கணும். நல்லா அடி. பொண்ணு கொடுத்தா என் வீட்டுல வந்து இருப்பியா? பொண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டுல வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க? என்னையா சொன்ன? என்ன சொன்ன? எங்க அப்பனை கூட 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் என்னன்னு கேட்டிருக்க மாட்டேன். நான் ஆசைப்பட்டதுனாலதான் எங்க அப்பா என் கூட இருந்தாரு. ஆனா எப்ப இப்படி ஒரு வார்த்தை எங்க அப்பனை பார்த்து கேட்டியோ, நானும் சரி எங்க அப்பனும் சரி இனிமே ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க மாட்டோம். வாப்பா. ஒரு ஆம்பளை பையலுக்கு இப்படி ஆங்கார ஆகாது. எப்ப இப்படி ஒரு பொண்டாட்டி மாமனியை கை நீட்டி அடிச்சோ, இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். மானங்கட்ட கஞ்சி குடிச்சாலும் நான் அவங்க கூட குடிச்சுக்கிறேன். என்ன நீ ஒண்ணு கவலைப்படாதனே. இன்னைக்கு நீ செஞ்சதுதான் சரி. கலகம் பிறந்தாத்தே நியாயம் பிறக்கும். அவனை இப்படியே விட்டோம்னா சுத்தப்பட மாட்டான். அவன் எல்லாம் தனியா கடந்தாத்தே அவனுக்கு எல்லாம் புத்தி வரும். என்னத்த அது? உன் தலையில பட்ட அடிக்கும் மனசுல உள்ள வலிக்கும் இதான் மருந்து. இதை ஊத்திலாம் கொடுக்க மாட்டேன், அப்படியே குடி. என்ன மாதிரி உழைக்கிறவன் குடிக்கிறது உடம்பு வலிக்கு தான் அத்தா. மனசு வலிக்குன்னு குடிக்க ஆரம்பித்தா நம்ம ஊர் பொம்பளைங்க தான் குடிக்கணும். அப்படி குடிக்க ஆரம்பித்தா அந்த வீடு தாங்குமா இல்லை நாடு தாங்குமா? உடம்பு வலிக்குன்னு குடித்தாலும் கேடு கேடு தான். இனிமே அந்த கர்மத்தை தொடமாட்டான் அத்தா. யோ எதுக்கியா பாட்டில் உடைக்கிற? அடிக்கிறானே என் பொண்டாட்டி என்ன போட்டு அடிக்கிறானே. அடிச்சா திருப்பி அடிக்க முடியலையா? அடிக்க போனா கைய கடிக்கிறானே. அடிக்கிறாளா? அவன் மண்டே உடைக்க முடியல, அதனால தானே நான் பாட்டில் உடைச்சிட்டீங்களா? கிளம்பு. தேஞ்சனா ஏன்னு கேட்டதுக்கு பாதி கோட்டை பிடிக்கிட்டு போயிட்டானே. பாத்தியா மாப்பிள, பொம்பளைங்கனாவே டென்ஷன் தான். அது தலைக்கும் சரி துணைக்கும் சரி. நீ தானே சொன்ன ஆம்பளைங்க ஓட்டு போட்டா ஒரு தடவை தான் ஜெயிக்கலாம், பொம்பளைங்க ஓட்டு போட்டா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கலாம்னு. சும்மா ஜெயிக்க விட்டுருவாளுகளா இவளுக? இப்படிதான் போட்டு கொடுவாளுக. அந்த குடைச்சலுக்கு வந்து இவன் தான். இதுக்கு ஆல்கஹால்னு பேரு. ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஆளுக்கு ஆள் அடிக்கிறதுனால தான் இதுக்கு ஆல்கஹால்னு பேரு. கப்பு எடுத்து குப்பு நடி மாமன் சொல்றேன். முன்னாடி வந்துட்டேன். ஏயா ஏற்கனவே உன் கூட சேர்ந்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுல நீ ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சு குடியார பயலான்னு முடிவு பண்ணிட்டியா? முன்னாடி திட்டுறேன். இன்னொரு வாட்டி அவனை குடிக்க சொன்னேன். நல்ல புத்திமதி ரமணியாண்டி. அமைக்கிட்டு உட்காரு. ஏய் வாடா. ஏண்டா 2 நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? இந்த வாரனே நானும் அந்த பிரச்சனைக்கும் போல. இவர்கிட்ட இந்த பட்டாசு போய் மரியாதைலாம் பேச போய் தானே நான் அவனை அடித்தேன். இவரடா அதை புரிஞ்சிக்காம வீட்டில் இருக்கிற பொம்பளை போய் இழுத்து விட்டுருக்காரு. அவங்க இவர் சொன்னதை கேட்டுவிட்டு 2 பேரும் சாப்பிட விடாம சண்டைகளுக்காக எங்கள் ஆத்தானடா மூஞ்சி தூக்கி மோரலை வச்சிருக்கா. இவனடா சாப்பாடு தர தூக்கி டம்முன்னு வைக்கிறா. அப்படி நினைய தப்புன்னு அவன் கைவாச்சு முடிச்சு இழுத்தனா இல்லை நாளை போல குடிச்சு விட்டு சாக்கடைக்குள்ள கிடந்தனா? நான் எப்போ மாப்பிள்ள சாக்கடைக்குள்ள கிடந்தேன்? யோ சும்மாரியா, அதுக்கு பொண்ணு கொடுத்த மாமா மண்டை உடப்பியாடா? என்ன அடிக்க வந்தாலும் என்ன பண்ண சொல்ற? ஏன்டா பெத்த அப்ப முன்னாடி புள்ளி அடிக்க வந்தா அந்த ஆள் பார்த்துட்டு சும்மா இருப்பாராடா? ஏன் பொண்ணு அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? ஏன் அவர் மருமையை ஒன்னு அடிக்க அவருக்கு உரிமை இல்லையா? இந்த வாரனே இந்த மாதிரி குதர்க்கமாலாம் பேசாத. சுருக்கமாக சொன்னால் அவருக்கு என்னை பிடிக்கல. யாரு பிடிக்காம தான் உனக்கு பொண்ணு கொடுத்தாராடா? சும்மா கொடுத்தாரு. பையன் நல்லா பார்க்க எம்ஜிஆர் மாதிரியே சேவப்பாலாக இருக்கேன், 10 ஆடு வச்சிருக்கேன், ஊருக்குள்ள நல்ல மாதிரியா சொல்கிறாங்கன்னு தானே கொடுத்தாரு. யாரு? நம்ம ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்க நல்ல மாதிரி சொன்னாலும் கோவக்காரன்னு ஒரு இக்கு வச்சு தாண்டா சொன்னாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? மாப்பிள்ள, ஊருக்குள்ள உமரை தம்பியை பற்றி எல்லாரும் நல்லபடியாக சொன்னாலும் கொஞ்சம் ஏற்றமானவன்னு சொன்னாங்க. ஏற்றமானவன் தான் என்ன, இறக்க சோகம் நல்லா இருக்கார்ல. ஆனால் பசிக்க வந்தால் 10 பேருக்கு சோறு வாங்கி போகிறார்ல. இதை விட உனக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கொடுக்காம யாருக்கு பொண்ணு கொடுக்க போகிறேன்? இந்த ஜென்மத்தில் நான் தான் அவருக்கு மாமே, அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை. அப்படியா சொன்னாரு? என்ன அப்படியே சொன்னாரா? அப்படி தாண்டா சொன்னாரு. அப்பேற்பட்ட ஆளை முச்சந்தில விட்டு மண்டை உடைச்சிருக்கிற. எலே நீ உடைச்சது அவர் மண்டை இல்ல, அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே. என்ன பழனி, கொப்பம் சாப்பிட்டானா?
அவனை பார்த்தா தான் சோத்து செட்டியெல்லாம் பதறுமே. நீ எத்தனை வட்டை தான் அவ்வளோ வைப்பிய? அடுத்த ஒலைய போடு. கொண்டாப்பா. விடுத்தா விடுத்தா விடுத்தா. அவர் பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதப்பா. நான் ஏத்த தப்பா இருக்கேன்? உன் புருஷன் கேட்ட தோரணம் தப்பா இருக்கலாம், ஆனால் கேட்ட நல்ல விஷயம் தானே. அவன் பெத்த ஆத்தாளுக்கே கஞ்சி ஊற்றாத இந்த காலத்தில் பொண்ணு கொடுத்து மாமா சாப்பிட்டானான்னு கேட்குறாருல, நான் எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கேன். சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தவிர வேற எவங்காலையும் விழுக மாட்டான். பொண்ணு கொடுத்தா என் வீட்டு வந்து பார்த்துட்டு இருப்பியா? பொண்ணு கொடுத்தா போக வேண்டியதானே? என்ன இதுக்கு என் வீட்டில் வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்க?